பிரியமானவர்களே, எபேசியர் 2, 14, 15, 16 இந்த வசனங்கள் எல்லாம் கண்டினியூ நீங்கள் படிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம், இருதரத்தாரையும் சிலுவையிலே ஒன்றாக்கினார்ன்ட்டு வந்திருக்காங்க. இருதரத்தார் ஏன்னா யாருன்னு கேட்டால் நம்மளும் இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்க. அதாவது ஆபிரகாமின் சந்ததியினங்க. நம்ம 2 பேருக்கிடையே என்ன பகை இருந்துச்சுன்னா, நம்ம 2 பேர்த்தை எப்படி ஒன்று சேர்த்தாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே எப்பயுமே ஒரு மைண்ட் இருக்குங்க, நம்மதே கடவுளின் ஜனங்கள், சூஷன் பீப்புள், அதாவது அவங்கதான் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளோட பிள்ளைகள்னு நினச்சாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ஆபிரகாமின் சந்ததி ஒன்று. இன்னொன்று கேட்டிங்கன்னா, அவங்களுக்குன்றாங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது, சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, அங்கேருந்து பரலோகத்துலேருந்து கொடுக்கப்பட்டதுனால அவங்க ஸ்பெஷல் பீப்புள்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களால அதை ஒரு நாள் நிறைவேற்றவே முடியல கம்ப்ளீட்டாக. ஆனால் அவங்க தங்களுக்கு கொடுத்ததுனால அப்படி மேன்மையாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிலுவையில் ஏசப்பா என்ன தெரியுமா செய்தார், அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தாருங்க. நிறைவேற்றி முடித்து புறஜாதியாராகிய நம்மளை ஆபிரகாம் பிள்ளையாக மாற்றினாருங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை நம்ம நம்பும்போது நமக்காக அவர் என்னத்தை சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாருங்க. அதையும் நம்பும்போது நாமளும் அந்த ஆபிரகாம் சந்ததியாருக்கும் வேறுபாடே கிடையாதுங்க. நம்மளும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கதே, அவங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கதே. எனவே இந்த இருதிறத்தாரே அவர் என்ன செய்தார்னா, அந்த சிலுவையின் மூலமாக ஒரே ஜனங்களாக மாற்றி விட்டாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.